எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஓகேங்களா, நம்ம இப்போ டேரெக்டாக வந்து ட்ரேடுக்கு போயிடலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஹையர் ஹை வந்து போகல, ஈக்குவல் ஹை தான் இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு இங்கே ஹையர் ஹை போகல. ஓகேங்களா, இதுதான் வந்து ஹை. இந்த பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் ரீச் ஆகலை. ஓகேவா, பட் டபுள் டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டாப் செக் பண்ணுவோம். மார்க்கெட் நமக்கு இங்கே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சாரி, லேட் என்ட்ரி. ஓகேவா, இந்த இடம் மார்க்கெட் கீழே வராதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இங்கே கீழே வந்தாங்கன்னா இன்னொரு ட்ரேட் ஒன்று எடுக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் போனதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு நல்ல ரீடெஸ்ட் ப்ளஸ் ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து கொடுக்குறாங்க. அப்போது இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா ட்ரெண்டை வந்து ரிவர்சல் பண்ண போகிறாங்க. சரிங்களா, மார்க்கெட் வந்து அப்பில் போயிருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஹைக்கு மேலே ஒரு புது ஹை வந்து அவங்க வைக்கல. ஓகேவா, அப்போனா என்ன அர்த்தம், ஹைக்கு மேலே புது ஹை வைக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து அவங்களோட கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ண பார்க்குறாங்க அப்படின்றது மீனிங். ஓகேங்களா, ஸோ அதனால் இதுக்கப்புறம் இது டவுன் ட்ரெண்டாக மாறுமா அப் ட்ரெண்டாக மாறுமா அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுப்பாங்க. ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். வி வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் ட்ரேட். இந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஹியூஜ் கேப். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஹியூஜ் கேப்பாக இருக்க ஏரியாலாம் வந்து ட்ரேடு வந்து நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஆல்ரெடி நமக்கு கேப் வீடியோஸ் பார்த்துருக்கவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கேப் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை வந்து ஆக்ட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு பையர் செல்லரோட ஆக்டிவிட்டியும் கிளியராக இருக்குது. ஓகேங்களா, இந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை வந்து இவ்வளோ பெரிய கேப்பை வச்சு பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் ரேண்டம் ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு கிளியரான ஸ்ட்ராட்டஜி வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போது இந்த கேண்டில் போகிறவங்க இந்த விக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ரிஜெக்ஷன். ஓகேங்களா, எப்படி ரிஜெக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா. இவங்க வந்து இதுக்குள்ளே முடிஞ்சிருந்தாங்கன்னா நம்ம எடுக்கலாம், பார்க்கணும் இது எக்ஸாக்ஷனா இல்லை வந்து ஸ்ட்ராங் பையர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது. பட் ஆனால் பாக்கெட் ஆப்ஷனில் இருந்தால் நம்ம எடுத்துருக்கலாம். இதில் வந்து நம்ம எடுக்க முடியாது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நமக்கு மேஜர் ட்ரெண்டு டவுன் இருந்தாலும் மைனர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு தான். இவங்க என்கல்ஃப் ஆகிருக்காங்க, நியூ ஹை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பையர்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த இடத்துல. இங்கே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை, இங்கே இல்லை. இங்கே வராங்க இவங்க திரும்ப இந்த டோஜி ஏரியா லெவலுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகுறாங்களா இல்லை இங்கே க்ளோஸ் ஆகுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். இங்கே ஒரு ரவுண்ட் நம்பர் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, இந்த ட்ரேடு வந்து எப்படி க்ளோஸ் ஆகுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். ப்ரீவியஸாகவே வந்து ஒரு மூணு கேண்டில் தான் க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. இவங்க இங்கே ரீச் ஆகலை அப்படின்னா இன்னொரு க்ரீன் கேண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம ட்ரேட் பண்ண போகிறது செல்லுக்கு தான் ட்ரேட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு கேப் டவுன் வந்திருக்கு. க்ரீனோட ஃபேவரேட்டு தான் அது. தட் மீன்ஸ் பையர்ஸோட ஃபேவரட். பையர்ஸ் வந்து முன்னாடி இருக்க ரெண்டு கேண்டிலுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் அவங்க மேலே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேஜர் ட்ரெண்ட் நமக்கு டவுன் தான், பட் மைனர் வந்து அப் ட்ரெண்டு. ஏன்னா அவங்க ட்ரெண்டை கண்டினியூ பண்ணாமல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த இடத்துல பண்ணணும். பட் செல்லர்ஸ் வந்து அவங்களோட லெவலில் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா இந்த டோஜிக்கு முன்னாடி மைக்ரோ ரேஞ்சே இல்லைனாலும்
சூப்பராக டோஜி வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த பிரேக்கும் ஒர்க் ஆகிருக்கு, இந்த பிரேக்கும் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் கேண்டில் வந்து மைக்ரோ ரேஞ்சுக்குள்ளே வரும்போது, தட் மீன்ஸ் டோஜிக்குள்ளே வரும்போது நமக்கு வந்து இன்னும் ரியாக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நமக்கு இங்கே ஒரு லெவல் இருக்குது, இங்கே ஒரு லெவல் இருக்குது. ஓகேங்களா, இந்த கேண்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம். அவங்க இந்த லெவல் இன்னும் ரீச் பண்ணல, இன்னும் கேப் இருக்குது. ஓகேங்களா, அதுக்குள்ளேயே வந்து செல்லர்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க. ஆனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் ட்ரேடை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இல்லாட்டி ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, இந்த ஒரு ஏரியா, இந்த ஒரு ஏரியா. இப்போ இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த கேண்டில் க்ளோசிங் ஏற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த கேண்டில் இங்கே ரிஜெக்ஷன் ஆகி ரெட் கலராக வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். இப்போ இந்த லெவலில் முடிகிறாங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நான் டவுனுக்கு போயிருக்கேன். ஓகேங்களா, மொத்தம் வந்து 10 ட்ரேடு வந்து இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே எத்தனை ட்ரேடு லாஸ் ஆனோம், 4 ட்ரேடு வந்து லாஸ் ஆனோம். இந்த இடத்துல வந்து ரெக்கவரிக்காக நான் 10 ட்ரேடு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போது இந்த ட்ரேடை வந்து நான் வின் ஆகலை அப்படின்னா, வின் ஆனாலும் ஆகலைனாலும் இதோட ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகேங்களா, வின் ஆனோம் அப்படின்னா நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். வின் ஆகலை அப்படின்னா ஓகே, இன்னையோட ரிசல்ட் வந்து அவ்வளோதான் நமக்கு. ஓகேங்களா, ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக எப்போவுமே வந்து ப்ளே பண்ணவே கூடாது. சரிங்களா, இப்போ இந்த ட்ரேட் வந்து மோர் ஆர் லெஸ் நம்ம வின் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, நம்ம லாஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். பாருங்க, நம்ம லாஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, எஸ், அவ்வளோதாங்க கைஸ். நீங்கள் எப்போவுமே வந்து மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு மார்க்கெட் அகெயின்ஸ்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் பார்க்கும்போதே வந்து பயமாக இருக்கும். செகண்டு, நம்மளோட கிளாஸ் டீட்டெயில்ஸ், கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் வந்து நம்மளோட கிளாஸுக்காக, ஃப்ரீ கிளாஸுக்காக வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஃப்ரீ கிளாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ண மாதிரி அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, அதை அவைல் பண்ணாதவங்க அவைல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பீஸ் அவுட்.